வெளிப்படுத்துதல் வசனமாக 7 முழக்கங்கள். மே 16. கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் சபை. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயிருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. வெளிப்படுத்துதல் 9:20-21. 1054 ஆண்டின் மாபெரும் சபை பிரிவினையால் கத்தோலிக்க சபை பிரிந்தது. அதில் ஒன்று மேற்கு பகுதியின் ரோமன் கத்தோலிக்க சபை, அடுத்தது கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் சபை. கிழக்கத்திய சபைகளுடன் ரோம சபை அதிக சிக்கலான உறவில் இருந்தது. ஓட்டமன்கள் அவற்றை கையகப்படுத்த தொடங்கிய போது எச்சரிப்படைந்தது. 6ஆம் எக்காலத்தின் தேவனுடைய நியாய தீர்ப்பு தன்னை கிறிஸ்தவ சபை என்று அழைத்து கொண்டும் தேவனுடைய கட்டளைகளில் எதையும் பின்பற்றாத ஒரு சபை மீது கொடுக்கப்பட்டது. அந்த சபை தேவனை விட தன்னிடமிருந்த விக்கிரகங்களை அதிகம் நேசித்தது. தேவகுமாரனிடம் வேண்டிக் கொள்வதை விட கன்னி மரியாளிடம் வேண்டுதல் செய்ய விரும்பியது. அதன் சகல பொன்னும் சின்னங்களும் சடங்குகளும் ஜெபமாலைகளும் துருக்கிய ஆக்கிரமிப்பிலிருந்து சபையை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் அதன் சகோதர சபை இந்த எச்சரிப்புக்கு செவி கொடுக்குமா? வருத்தம் என்னவென்றால் அது செவி கொடுக்கவில்லை என வெளிப்படுத்துதல் தெரிவிக்கிறது. 1798 நெப்போலியன் போப்பை கைது செய்கிற வரையிலும் இருண்ட காலத்தில் அடுத்த 3 நூற்றாண்டுகளுக்கு ரோமன் கத்தோலிக்க சபை விக்கிரகங்களை வழிபடுவதை தொடர்ந்தது. பாவ மன்னிப்பு சீட்டுகள், தவங்கள் போன்றவற்றால் திருட்டில் ஈடுபடுவதையும் தொடர்ந்தது. மேலும் அதன் தெருக்கள் லட்சக்கணக்கான புராட்டஸ்டன்ட்டுகளை கொன்ற இரத்தத்தால் சிவந்திருந்தன. அது மனம் திரும்பவும் இல்லை. மேலும் வளர்ந்து வந்த புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தை பாதுகாக்க தேவன் பயன்படுத்திய கருவிகளில் ஒன்றாகவும் ஓட்டமன்கள் செயல்பட்டார்கள். 16ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க பகுதிக்குள் அவர்கள் ஊடுருவி கொண்டே இருந்ததால் 5ஆம் சார்லஸ் பேரரசருடைய கவனம் உள்ளே இருந்த கிறிஸ்தவர்களை அழிப்பதை காட்டிலும் துருக்கிய அச்சுறுத்தலை முறியடிப்பதிலேயே திரும்பியிருந்தது. 6ஆம் எக்காலத்தில் இறுதி தீர்ப்புடன் ஒப்பிடப்படுகிற விஷயங்களை கவனியுங்கள். 4 தூதர்கள், அக்கினி, புகை, கந்தகம், வாதைகள். இறுதி தீர்ப்பு இன்னும் வரவில்லை, ஆனால் நிச்சயம் வரும். ரோம் நகர் எச்சரிக்கப்பட்டதைப் போலவே நாமும் எச்சரிக்கப்படுகிறோம். ரோம் நகருக்கு ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது போலவே நமக்கும் கொடுக்கப்படுகிறது. உங்கள் தவணையின் காலம் இன்னும் முடியவில்லை. வேதாகமம் அதை அறிவிக்கிறது. வரலாறு அதை நிரூபிக்கிறது. நீங்கள் விசுவாச துரோகத்தின் பாதையில் நடக்கிறீர்களா? வாருங்கள், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியின் இரத்தம் படித்த கொடியின் கீழ் நில்லுங்கள். யோவான் 1:29. நீதியுள்ள நியாயாதிபதியே, காலம் கடப்பதற்கு முன் நான் என்னுடைய மாய்மாலத்தை காண்பதற்கு எனக்கு உதவும். மெய்யான மனமாற்றத்தின் ஆவியை நான் பெற்றுக்கொள்ள உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் 4:12, 2 பேதுரு 3:9, வெளிப்படுத்துதல் 14:10-12. ஆமென்.